இப்போ நம்ம கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்மால் கேசஸோட லிஸ்ட்டை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். 74%, 71%, 62%, 50%க்கும் மேலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்மால் கேஸ் ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இங்க பாக்குற இந்த டாப் கெய்னர்ஸை மட்டும் வச்சு ஸ்மால் கேஸ் எவாலுவேட் பண்றது ஃபேரா இருக்காது. அதனால பாப்புலரா இருக்க பல வருஷத்துக்கு டேட்டா இருக்க ஸ்மால் கேசஸை எடுத்து இவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுல இந்த டிவிடெண்ட் அரிஸ்டோகிராட்ஸ் இதுக்கான டேட்டா 7 வருஷத்துக்கு நம்ம கிட்ட இருக்கு. இந்த 7 வருஷ பீரியட்ல இது CAGR-ஆ 20%க்கும் மேல கொடுத்திருக்கு. அதே மாதிரி சேஃப் ஹேவன் இந்த ஸ்மால் கேஸ்மே 7 வருஷத்துக்கான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. அந்த டேட்டாவின் படி 16.8% CAGR கொடுத்திருக்கு. அதே மாதிரி நேக்கட் ட்ரேடர் இந்த ஸ்மால் கேஸ்க்கான டேட்டாவும் 7 வருஷத்துக்கு நம்ம கிட்ட இருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸும் கிட்டத்தட்ட 20% CAGR. சோ பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்து இவாலுவேட் பண்றதும் கரெக்டான கம்பேரிசனா இருக்குது. அதனால SIP ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்ப்போம். SIP ரிட்டர்ன்ஸ்ல மாசம் மாசம் 100 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதா இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தாலுமே ஈக்விட்டி இண்டெக்ஸை விட எக்ஸப்ஷனலான ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்மால் கேஸ் கொடுத்திருக்கு. இது அப்படியே இன்ஃப்ளேஷன் இல்லனா ஃபிக்ஸட் டெபாசிட் கூட கம்பேர் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் பினாமினலா இருக்கு. இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது நல்ல ஸ்மால் கேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்திருக்க முடியும். இது எல்லாமே ஓகே தான். இந்த ஸ்மால் கேஸ் அப்படின்னா என்ன, இது எப்படி வேலை செய்யும், இந்த ஸ்மால் கேஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம், நிஜமாவே ஸ்மால் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம் தானா, அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குமா, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல ஸ்மால் கேஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அவங்களோட டெஃபினிஷன் படி ஸ்மால் கேஸ்ன்றது ஒரு basket ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்லனா ETFs grouped by an idea, a theme or strategy. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே குரூப் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஐடியாவோ இல்ல தீமோ ஸ்ட்ராட்டஜியோ இல்ல செக்டாரோ ஏதோ ஒரு கோர் ஐடியா படி குரூப் பண்ண ஸ்டாக்ஸோ ETFஸோ தான் இந்த ஸ்மால் கேஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10-15 வருஷம் கழிச்சு இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கும், எங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும்ன்ற கேள்வி உங்ககிட்ட கேட்டா உங்களுக்குன்ட்டு ஒரு பதில் இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு பதில் வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்தியால இருக்க புவர் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மிடில் கிளாஸுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. இந்தியால நிறைய மிடில் கிளாஸ் வந்திருப்பாங்க. அதனால கன்சம்ஷன் அதிகமாயிட்டு வரும். அன்றாட செலவுகள் எல்லாம் போக அதிகமா லக்ஸுரி ஐட்டம்ஸ்லயும் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸையுமே அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டு அப்ளையன்சஸோ இல்ல ஸ்மார்ட் போன்ஸோ இல்ல டிராவல் பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அதிகமா வாங்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் அதிகமா வளர ஆரம்பிக்கும். சோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஒரு ஐடியாவா வச்சிருந்தாங்கன்னா இத ஒரு ஸ்மால் கேஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் தி கிரேட் இந்தியன் மிடில் கிளாஸ் இந்த ஸ்மால் கேஸ். சும்மா ஓபன் பண்ணி அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேதாந்த் ஃபேஷன்ஸ், வருண் பெவரேஜஸ், டைட்டன், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், டாமினோஸ் பீஸா, ஹீரோ மோட்டார் காப்னு சொல்லிட்டு அதிகமா மிடில் கிளாஸால கன்சியூம் பண்ணப்படும் ஸ்டாக்ஸ் தான் இதுல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ஐடியா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த ஸ்மால் கேஸை நீங்க வாங்கலாம். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, 10-15 வருஷம் கழிச்சு இந்தியா ஃபுல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஐடியா இருக்கா, அது சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் குரூப் பண்ணி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஸ்மால் கேஸ் அந்த ஐடியால இன்வெஸ்ட் பண்ண விடும். இன்னும் சில பேரோட ஐடியா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க எனர்ஜி சிஸ்டம்லாம் தாண்டி கிரீன் எனர்ஜி அதிகமா வளரும், அந்த இனிஷியேட்டிவ்காக கவர்மெண்ட்ஸும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கிரீன் எனர்ஜின்ற ஸ்மால் கேஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் கிரீன் எனர்ஜி ஸ்மால் கேஸ் கடந்த 2 வருஷமா 75% CAGR கொடுத்து எக்ஸப்ஷனலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி ஐடியாஸோ தீம்ஸோ ஸ்ட்ராட்டஜியோ குரூப் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒண்ணா வச்சிருக்கிறது தான் ஸ்மால் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்பிங்கோ இல்ல ஸ்டாக் செலக்ஷனோ யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்டா இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க. எதர் அது ஒரு பர்சனா இருக்கலாம் இல்லனா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தோன்ற ஐடியாஸ்ல ஸ்மால் கேஸ் உருவாக்காங்க. அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் வரணும்ன்றதையும் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இதுல ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஸ்மால் கேஸ் எடுத்து பார்ப்போம். தி நேக்கட் ட்ரேடர். இதோட ஐடியாவே தி நேக்கட் ட்ரேடர் அப்படின்ற ஒரு ஸ்டாக் ரிலேட்டட் புக்ல இருந்து கிடைச்ச ஐடியா தான். அதன்படி இதுல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே அதோட ரெவென்யூ க்ரோ ஆயிட்டே இருக்கணும், அதோட ஏர்னிங்ஸ் க்ரோ ஆயிட்டே இருக்கணும், அதே மாதிரி அதோட டிவிடெண்ட்ஸுமே க்ரோ ஆயிட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது இதுல இருக்க ஸ்டாக்ஸோட டெப்ட் குறைவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட PE ரேஷியோவும் ஒரு ரீசனபிள் ரேஞ்சில் இருக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம் மேட்ச் பண்ற ஸ்டாக்ஸை இதுல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதையும் இங்க நம்மளால கிளியரா பார்க்க முடியும். இதுல 85% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் 15% மிட் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கு. அப்படின்னா இது ரொம்பவுமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்மால் கேஸ். இந்த ஸ்மால் கேஸ்ல நல்ல டைவர்சிபிகேஷனுமே இருக்கு. 10 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாத்துலயும் ஒரு ஸ்டாக்கோ இல்ல 2 ஸ்டாக்கோ மேக்ஸிமம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல இருக்க எல்லா ஸ்டாக்ஸோட வேல்யூவும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 53,000 ரூபாய் அப்படின்ற வேல்யூ வந்திருக்கும். இன்னைக்கு இந்த வேல்யூல இருக்கும், நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸோட பிரைஸ் மாறதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூமே மாறி இருக்கும். சோ ஓவராலா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாயில இருந்து 55,000 ரூபாய் இருந்ததுன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த அமௌண்ட்டை போட்டீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட புரோக்கர் அக்கவுண்ட்ல வந்து விழுந்துரும். உதாரணத்துக்கு ஸ்டாக் புரோக்கர்
புரோக்கரா நீங்க ஜீரோதாவோ இல்ல குரோலியோ அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை ஸ்மால் கேஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட் மூலமா வாங்கி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணப்படும். இப்போ ஓரளவுக்கு ஸ்மால் கேஸ்னா என்ன, அது எப்படி ஆபரேட் ஆகும்ன்றத கிளியரா புரிஞ்சிருப்போம். இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தானே மியூச்சுவல் ஃபண்ட்ஸும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணா பல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ ஸ்மால் கேஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் தெரியணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றத கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது நிறைய பேர் கிட்ட மியூச்சுவலா ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபண்ட் மேனேஜரோ ஃபண்ட் ஹவுஸோ அதை மேனேஜ் பண்ணி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன அசெட்ஸ்ல போடணும்ன்ற முடிவு எடுத்தாங்கன்னா இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்மே நிறைய கேட்டகரியில இருக்கும். கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்டாக் பேஸ்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஸ்மால் கேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் இருக்க முதல் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பல வருஷமா இருக்கு. செபி மற்றும் ஆம்ஃபி இது ரெண்டுமே இதுக்கான ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் ஃபாலோ பண்ணுன்றத அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸும் ஃபண்ட் மேனேஜர்ஸும் ஆக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஈக்விட்டி பேஸ் ஃபண்ட்ல ஒரு ஸ்டாக்ல மேக்ஸிமம் 10% தான் அலோகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொன்னாங்கன்னா, அந்த ரூலை எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஃபாலோ பண்ணி தான். ஆனா இங்க ஸ்மால் கேஸ்ல அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராங் ரெகுலேஷன்ஸும் ரூல்ஸும் கிடையாது. எந்த இண்டிவிஜுவல் வேணும்னாலும் இல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் வேணும்னாலும் ஒரு புது ஸ்மால் கேஸை உருவாக்கலாம். அவங்களுக்கு என்ன ஃபார்முலாவோ அவங்களுக்கு என்ன ஐடியாவோ தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை அவங்க செட்டப் பண்ணிக்க முடியும். அடுத்த டிஃபரன்ஸ் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். அதாவது நீங்க இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா வெறும் 500 ரூபாய் இல்ல 100 ரூபாயில இருந்து கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே பல ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டாக் எல்லாம் இண்டிவிஜுவலா ஒரு யூனிட்டும் எவ்வளவு பிரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மொத்தமா சேர்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10 ஸ்டாக்க கொண்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதே 10 ஸ்டாக்க வச்சு ஒரு ஸ்மால் கேஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஸ்மால் கேஸை வாங்கணும்னா நீங்க இதை வாங்கும்போது உண்மையாவே இண்டிவிஜுவலா இந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்க உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு வாங்குறீங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த 10 ஸ்டாக்கையும் மியூச்சுவலா கலெக்ட் பண்ணப்பட்ட மொத்த பணத்தை வச்சு வாங்குறாங்க. உங்க ஒருத்தரோட பணத்தை மட்டும் வச்சு இந்த ஸ்டாக்ஸை இப்போ வாங்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வெறும் 500 ரூபாய் போட்டாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன போர்ஷன், அந்த 500 ரூபாயில இருந்து உங்களுக்கு என்ன போர்ஷன் வருமோ அதை அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதான் அதோட மீனிங். சோ ஸ்மால் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா யூசுவலா உங்களுக்கு அதிகமான பணம் இருந்தா தான் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்பவுமே ஃபிளெக்சிபிளா குறைவான அமௌண்ட்லயே உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்த பெரிய டிஃபரன்ஸ் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். இங்க ஸ்மால் கேஸ்ல யூசுவலா போர்ட்ஃபோலியோ ரொம்பவுமே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதாவது 8 ஸ்டாக்கோ இல்ல 10 ஸ்டாக்கோ தான் இருக்கும். மிஞ்சி போனா 50 ஸ்டாக் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 100 இல்ல 100க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஹோல்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அதிகமா டைவர்சிஃபைடா இருந்ததுன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரத்துல கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோல உங்களோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாகுது. இங்க இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு நெகட்டிவ்லயே இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. சோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோலயும் டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல குறைவான ரிஸ்க் குறைவான ரிவார்ட். அதே மாதிரி ஸ்மால் கேஸ்ல கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்குமே அதிகம் ரிவார்ட்ஸுமே அதிகமா இருக்கும். அடுத்த பிரைமரி டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் சார்ஜ் பண்ணப்படும் ஃபீஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூசுவலா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் சராசரியா 0.05% இருந்து 2% வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் கேஸ்ல எந்த ரெகுலேஷனுமே கிடையாது. ஒரு ஸ்மால் கேஸும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அவங்க டிஃபைன் பண்ற ஃபீஸை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஹை லெவல் இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒற்றுமைகளையும் வித்தியாசத்தையும் இப்ப பார்த்துட்டோம். ஆனா நிஜமாவே ஸ்மால் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம் தானா? அதை புரிஞ்சுக்கணும்னா ஸ்மால் கேஸ் அப்படின்றத ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செக்டாரலோ இல்ல திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் கூட ஈக்குவேட் பண்ண முடியும். யூசுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே இருக்கிறதுலயே அதிகமான ரிஸ்கி கேட்டகரின்றத இந்த திமேட்டிக் இல்லனா செக்டாரல் ஃபண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. எதுக்காக அது ரிஸ்கின்னு சொல்றாங்க? ஏன்னா அங்க நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அதை பத்தின ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். மார்க்கெட்டை பத்தின புரிதலும் அந்த டைமிங் அது சம்பந்தப்பட்ட எல்லா நாலேஜுமே இருந்ததுனா தான் உங்களால கரெக்டான சாய்ஸ் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருந்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்க, 5-6 வருஷம் கழிச்சு எலக்ட்ரிக் மொபிலிட்டி தான் ரொம்பவுமே அதிகமா பாப்புலர் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க எலக்ட்ரிக் மொபிலிட்டியில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட CAGR வெறும் 7% தான் வந்திருக்கும். நீங்க கரெக்டான சாய்ஸை மேக் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா நாலேஜ் தேவைப்படுது ஸ்மால் கேஸ்ல. இதே நேரத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இண்டெக்ஸ் கேட்டகரியோ இல்ல லார்ஜ் கேப்போ இல்ல ப்ளூ சிப்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க பெருசா எதுவும் யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஆக்டிவா ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா, இந்த ஐடியா கரெக்ட் தானான்ட்டு எதுவுமே பண்ணாம இது எல்லாத்தையுமே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதே நேரத்துல ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்பி நம்ம கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொடுக்குறோம்ன்றதும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்க்கலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்னென்ன ஸ்டாக்கை எப்பப்ப வாங்குறாங்க எதனால மாத்துறாங்கன்ற எந்த டிரான்ஸ்பரன்சியுமே ரொம்ப அதிகமா நமக்கு தெரியாது. அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்மால் கேஸ்
கேஸ்ல கண்ட்ரோல் ரொம்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும். இந்த சாய்ஸை நம்ம ஏன் எடுக்கிறோம், இது கரெக்டா தப்பா அப்படின்ற கண்ட்ரோல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா பொறுப்புமே உங்ககிட்ட ரொம்பவுமே அதிகமாகுதுன்றதான் அது மீன் பண்ணுது. இந்த கண்ட்ரோலை பத்தி பேசும்போது ஸ்மால் கேஸோட ஒன் ஆஃப் த மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா நான் கன்சிடர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்மால் கேஸ்ல என்னென்ன ஸ்டாக்கை வாங்கணும், எப்பப்ப விற்கணும்ன்றத ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரீபேலன்சிங் யூசுவலா வருஷத்துக்கு 4 முறை நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீபேலன்சிங் நடக்காது. உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இந்த ஸ்டாக்கை வித்துருங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. சோ மொத்த கண்ட்ரோலுமே உங்ககிட்ட தான் இருக்கும். யூசுவலா ஹியூமன் பீயிங்ஸ் லாஸ்ட்ல இருக்க ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்த நேக்கட் ட்ரேடர் ஸ்மால் கேஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, அதுல இருக்க சன் டிவியை வித்துட்டு ஜி டிவி வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா சன் டிவி உங்களோட போர்ட்ஃபோலியோல நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அந்த ஸ்மால் கேஸ் உங்களை விற்க சொல்லி ரிமைண்ட் பண்ணும்போது, இப்ப நான் அதை விற்கல, அது பாசிட்டிவ் போனவனே வித்துக்கிறேன், அவங்க சொல்ற ஜி லிமிட்டடை இப்ப வாங்கி போட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற டைரக்ஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா டிவியேட் ஆயிடும். இது மட்டும் சினாரியோ கிடையாது. அவங்க ஏதோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கை ரீபேலன்ஸ் மூலமா இப்போ இதை வித்துருங்க, அதுக்கு பதிலா இன்னொரு ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துலயுமே நமக்கு கருத்து வேறுபாடு இருந்து இதை விற்காம அதை வாங்காம நம்ம குளறுபடி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாகுது. அதனால ஒரு 2-3 ரீபேலன்சிங் அப்புறம் அவங்க சொன்ன போர்ட்ஃபோலியோவும் நீங்க வச்சிருக்க போர்ட்ஃபோலியோவும் கம்ப்ளீட்டா டிவியேட்டடா இருக்கும். அதனால அங்க காட்டப்படுற ரிட்டர்ன்ஸை யூசுவலா எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாலையும் எடுக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பிஹேவியர் மட்டும்தான். இந்த ரீபேலன்சிங்ல வித்து வாங்குறதுல இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க விற்கும் போது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்து வாங்குறது நீங்க பண்ண மாட்டீங்க, பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் பண்ணிருப்பாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் தான் பண்ணிருப்பாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் ஆன உங்களுக்கு அங்க ரீபேலன்ஸ் நடக்கும்போது எந்த டாக்ஸேஷனுமே வந்திருக்காது. ஆனா ஸ்மால் கேஸ்ல ஒவ்வொரு ரீபேலன்ஸ்க்கும் நீங்க விக்கிறீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை நீங்க கட்டாம இருக்கும். அது உங்களுக்கு லாஸ் மேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஆல் இன் ஆல் பார்க்கும்போது ஸ்மால் கேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்டாக் பிக்கிங் பண்றதுக்கு சமம் தான். ஏன்னா உங்களோட ஆக்டிவ் அட்டென்ஷனும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் நாலேஜும் இங்க ரொம்பவுமே அதிகமா தேவைப்படுது. ஸ்டாக் பிக்கிங் மாதிரியே கண்ட்ரோலும் காம்ப்ளெக்சிட்டியுமே ரொம்ப அதிகமாயிட்டு வரும். ஒரு பாயிண்ட்ல எமோஷனல் அப்புறம் பிஹேவியரல் ரீசன்னால நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ்மே பார்க்க முடியாம போறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஆக்டிவா அனலைஸ் பண்ண பிடிக்கும், உண்மையாவே எப்ப வாங்கணும், எதை வாங்கணும், இந்த நாலேஜ் எல்லாமே இருக்குன்ட்டு கான்பிடென்ட்டா இருந்தீங்கன்னா ஸ்மால் கேஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லனா மெஜாரிட்டி ஆஃப் தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ரொம்பவுமே சிம்பிளிஃபைடாவும் ரெகுலேட்டடாவும் டைம் டெஸ்டடாவும் பல வருஷமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. என்னதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பேசினாலும் அதுல நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லைன்ற காரணத்தினால நிறைய பேருக்கு ஸ்டாக் பிக்கிங் பண்றதும் இல்ல ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்றதும் தான் ஆர்வமா இருக்கும். ஆனா நிஜமாவே ஸ்டாக் பிக்கிங்கோ இல்ல ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கோ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கை விட பெட்டரான ஒரு விஷயம் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த 45 வருஷ டேட்டாவை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.